வணக்கம், இது புஷ்பா ராஜமணி குக்கிங் வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளான வாழைக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் தண்ணி வச்சுருக்கேன், காஞ்சிருச்சு. வாழைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். சிம்பிளான டிஷ்ஷு தான் இது, ஈஸியாக செஞ்சிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது இப்படியே வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு ஒரு 5 லவங்கம், 2 பட்டை துண்டு, கொஞ்சம் சோம்பு, ஆறு பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு அரை மூடி தேங்காய். இதை ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு வந்துடலாம். வாழைக்காய் வெந்துருச்சு, வடித்து வச்சுட்டேன். இப்போ தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காய் வேகும்போது உப்பு போட்டிருக்கேன், வெங்காயத்துக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேங்காய் மசாலா அரைச்சி வச்சுட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். அப்போ தான் இந்த பச்சை வாசம்லாம் போகும். அது போகிற வரைக்கும் இது நல்லா வணக்கிட்டு. இப்படியே 5 நிமிஷம் கொஞ்சம் நேரம் வேகட்டும். மசாலா நல்லா வெந்து பச்சை வாசம்லாம் போயிருச்சு. இப்போது வாழைக்காய் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் சேர்த்து அழுங்காமல் கிளறி விடணும். வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார், ரசம் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் இதை தொட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள்.